ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, சோம்பு இதை ஒரு ரெண்டு பீஸ் போட்டால் போதுங்க. அதிகமாக போடக்கூடாது. ஒரு 20 சின்ன வெங்காயம் போட்டு அது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணுங்க. வதக்கினதுக்கப்புறம் அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துட்டோம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்ட்டு இல்லை, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நம்ம எடுத்து அதை நல்லா வதக்கிக்கணுங்க. அப்புறம் இதில் ஒரு அரை மூடி தேங்காய் போட்டு அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணால் போதுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்தது கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஒரு 8 to 10 தக்காளி போட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிவிட்டு அது நல்லா அந்த எல்லாமே இப்போ நம்ம வதக்கி வச்ச எல்லாத்தையுமே அரைச்சிடணும். நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பெல்லாம் போட்டு அதை கொதிக்க வச்சிடலாங்க. கொதிக்க வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஸ்பீடாக கொதிக்க வச்சிட்டோம்னா அது நல்லா குழம்பு ரெடி ஆகிருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கலாம். இது இட்லி ரைஸ் இட்லி எல்லாத்துக்கும் காம்பினேஷனாக இருக்கும். அதுவும் இட்லியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.